ராஜாவில் மனுஷரில் ஒருவன் நான், கப்பர்நகூமில் குடும்பத்துடன் வாழ்பவன் நான். தண்ணீரை திராட்சரசமாய் கானாவூரில் இயேசு மாற்றி ஒரு அற்புதம் செய்தார் என்று ஊரெல்லாம் பேச்சு. எதேச்சையாய் நடந்திருக்கும் என்று ஏளனம் செய்தேன் நான். இயேசுவை தேவகுமாரனாய் ஏற்க மறுத்தேன் நான். திடீரென்று என் மகன் மரண அவதிக்குள்ளானான். மருத்துவர் கைவிடவே படுத்த படுக்கையானான். பரமநேசு கலிலேயாவில் உள்ள கானாவூர் வந்தார் என்று கூறின செய்தி கேட்டு பார்த்தேன். இயேசுவை விரைந்து சென்று 16 மைல்கள் தான் என் ஊரில் இருந்து கானாவூருக்கு 100 மைலா இருந்தாலும் சென்றிருப்பேன். என்ன அவசரம் அப்படி இருக்கு? நான் சென்றபோது நண்பகல் 1 மணி. வேதனையில் இருந்ததால் எனக்கு தெரியவில்லை. பசிப்பினி அடையாளமும் அற்புதமும் காணுவரை நம்ப மாட்டாயா என்று இயேசு கேட்டார். காதில் ஏதும் போட்டுக்கொள்ளாமல் என் பிள்ளைக்காக நான் கெஞ்சுவதையும் இயேசு கேட்டார். என் மகன் மறிக்கவிருக்கிறான் என்றேன். என் மகன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொன்னார். என்னையே அன்று தான் பரமநேசு பார்த்திருக்கிறார். என் மகன் யார் என்று அவர் எப்போது பார்த்திருப்பார்? கானாவூரில் இருந்து கொண்டு கப்பர்நகூமில் இருக்கும் என் மகனை இவர் பிழைக்க செய்வது எப்படி? இப்போதுள்ள டெலிமெடிசனுக்கெல்லாம் இவர் தானோ முன்னோடி? சந்தேகம் ஏதும் இல்லாமல் மறுநாளில் ஊர் சென்றேன். வந்த வேகத்தில் செல்லாமல் நிதானமாய் நடந்து சென்றேன். நான் சென்ற வழியில் என் வேலைக்காரன் எதிர்கொண்டு வந்தான். என் மகன் பிழைத்து விட்டான் என்று பூரிப்புடன் அவன் சொன்னான். அவன் சுகமானது எப்போது என்று கேட்டேன். அவன் நேற்று மதியம் 1 மணி என்றான். என் மகன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொன்ன நேரம் அதுதான். அவர் வாயால் சொல்லிவிட்டால் நடக்காதது எதுதான்? மருந்து அளிக்கும் மருத்துவர் அல்ல, சுகமளிக்கும் சுத்தர் இயேசு என்று குடும்பமாய் விசுவாசித்தோ. காணாவூர் அற்புதத்தை கேட்டபோதே விசுவாசியாததினால் காணாமல் விசுவாசித்தோர் என்ற வாக்கியத்தை இழந்து நின்றோம். அருமையானவர்களின் மரண படுக்கையினால் தவிக்கிறீர்களா? என் செய்வதென்று இயேசு சொல்கிறார், அவர்கள் பிழைத்திருப்பார்கள் என்று. அருமையானவர்களின் மரணப்படுக்கையினால் தவிக்கிறீர்களா? என் செய்வதென்று இயேசு சொல்கிறார், அவர் பிழைத்திருப்பார் என்று.